ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி துதித்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 5/4/2025 பங்குனி மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளையும் ஆஞ்சநேய பகவானையும் வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மதியம் 4:30 முதல் மாலை 5:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:47 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:16 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 10:47 வரை அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். சரி, இதனால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றீர்களா? பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் பலன் உண்டாகும். அதேபோல் நீங்கள் வெகு நாட்களாக ஏதேனும் பெரிய தொகையை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அந்த பணம் கைக்கு வருவதற்கான சூழல் இருக்கின்றது. நாளும் கோளும் சாதகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எப்போதுமே பொறுப்புகள் வரும்போது அவற்றை மனமாற ஏற்றுக்கொண்டு செய்தால் அந்த உற்சாகமே நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு பொறுப்புகள் வரும். அவற்றை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அதாவது உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். இப்படி இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். ராமநவமி நேரம். நாளை ராமநவமி, ஸ்ரீராமநவமி நாளை தினம். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்யுங்கள்? ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். தங்கம் வெள்ளி இப்படி, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். நல்ல நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற பட்டதாரிகளுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இல்லத்திலே நல்ல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தினர் அத்துணை பேரும் நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதேபோல் செய்தொழில், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா என்று பாரதியார் பாடினாரே, அந்த பாடலை நீங்கள் இன்று பாடுவீர்கள். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அனைத்திலும் வெற்றி உண்டாகின்ற நாள். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலிலே அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் சந்தோஷம் நிலைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சிம்மராசினருக்கு. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வேலை பார்ப்பவராக இருந்தால் உத்தியோகத்திலே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். உங்களை தேடி பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகளை நல்லபடியாக முடிப்பீர்கள். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றதே என்று சந்தோஷப்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்களுக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு, அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து மனதை சந்தோஷப்படுத்தும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரி வகையிலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். ஆக அருமையான நாள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். மேலும் வெற்றிகள் தொடரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். உங்களை தேடி சகல சௌபாகியங்களும் வருகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அபரிதமான வெற்றியை பெறும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற வேளை வந்துவிட்டது. கடனில்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆக அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள், வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. என்றாலும் ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் சந்திராட்டம பாதிப்புகள் குறையும். வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி விநாயகப் பெருமானை வணங்கி செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் யாரோடும் கூடாது. பயணங்களிலே அருகில் இருக்கின்ற பயணியோடு எதுவும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள். பெரிய சண்டையிலே சென்று முடியும். மானக்கேடாகிவிடும். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். எனவே பிரயாணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. இன்றைய நாளிலே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை எடுத்தால் நல்லபடியாக முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்காத உறவினர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவரிடமிருந்து நீங்கள் அப்படி ஒரு நன்மையை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். காரணம், அதிக பழக்கம் கிடையாது. உறவினர் என்றாலும் சற்று தள்ளியே இருந்திருப்பீர்கள். ஆனால் அவர் மூலம் ஒரு நல்லது நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். வழக்கு மன்றத்துக்கு செல்லாமலேயே உங்களுடைய பூர்வீக சொத்திலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பங்கு கைக்கு வரும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதன் மூலம் மனதுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே காரிய அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் 50க்கு 50ஆக இருக்கின்றது. சற்று நல்ல பலன்கள், சற்று தீய பலன்கள் என்று இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நல்ல பலன்களை அதிகரித்து தீய பலன்களை குறைத்து கொள்ள ஆஞ்சநேயரை பணிந்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயரை பற்றி கொண்டு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு கையிலே காசு நிறைய இருந்தால் வெண்ணெய் சாற்றுங்கள். பகவானுக்கு ஒரு அரை கிலோ வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேய பகவானுக்கு சாற்றினால் இந்த வெயில் நேரத்திலே ஆஞ்சநேய பகவான் குளிர்ந்து போவார். உங்களுக்கு மன குளிர்ச்சியை கொடுப்பார். எனவே வெண்ணெய் சாற்றுங்கள். 12 ராசிக்காரனுமே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுதல் மிகவும் உச்சிதம். ஆகவே அந்த வழிபாட்டை எல்லோரும் செய்யுங்கள் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும்? பெயரும் புகழும் கிடைக்கும். எந்த வேலை எடுத்தாலும் அதிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆக அற்புதமான நாள் இன்றைய நாள் கும்பராசியினருக்கு. துலக்கி வைத்த கும்பம் போல் இருப்பீர்கள். இன்றைய நாளிலே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருந்தீர்கள் என்றால் சொந்த வீடுக்கு செல்வதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். சிறிதாக ஒரு நிலம் வாங்கி அதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அடுத்த வருடத்திற்குள் வீட்டை கட்டி சென்று விட வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு சந்தோஷம் தெளிவு கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இல்லத்திலே சந்தோஷம் குடிகொள்ளும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் காரிய அனுகூலம் உண்டாகும். அது உங்களுடைய தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகளா வெற்றி, உங்களுடைய குடும்ப ரீதியான முயற்சிகளா வெற்றி, இப்படி எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேருகின்ற நாள். அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேயன் அருளாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய ஆன்மீக தகவல். நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை திரேதாயுகத்திலே வாழ்ந்த ராமபிரான் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ராமன் நவமி திதியிலே இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆகவே இந்த நவமியானது ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடப்படுகின்றது பல யுகங்களாக. ராமர் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டியவர். அதனால்தான் ராமனை மிகவும் கொண்டாடுகின்றோம். மேலும் ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஜெயித்து வரக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட துன்பமும் அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய மன ஆற்றல், மன வலிமை, உடல் வலிமையால் அவன் வெல்ல வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவன் ராமபிரான். அதனால்தான் ராமன் அவதார புருஷனாக, உதாரண புருஷனாக இருக்கின்றார். இந்த ராம நவமியை பற்றித்தான் இன்றைய நாளிலே இந்த ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமரை வணங்கினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆஞ்சநேய பகவான் ராமனை வணங்கி என்றும் சிரஞ்சீவி என்ற பட்டத்தை பெற்றார். இப்போது கூட ராமகாதை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்து ராமகாதையை கேட்பதாக புராணம் கூறுகின்றது. இலங்கேஸ்வரன் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் அவனிடம் இருந்தும் பிறன்மனை நோக்குதல் என்ற ஒரு இழிவான குணத்தினாலே நல்லவை பல இருந்தும்
தன்னுடைய அந்த கீழான ஒரே ஒரு குணத்தினாலே எல்லாவற்றையும் இழந்தான் ராவணன். ஆகவே ராமனுடைய வாழ்க்கையும் ராவணனுடைய வாழ்க்கையும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் நமக்கு ஒரு சேர போதிக்கின்றது. இந்த புராண இதிகாச காப்பியங்களை எல்லாம் வெறும் படிப்பதோடும் கேட்பதோடும் மட்டும் விட்டுவிடாமல் அதன் வழி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் நமக்கு. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான குணங்களை கொண்ட ஸ்ரீராமன், அவனுடைய அவதார குணங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ராமனுடைய பெருமைகளை போற்றி அவனுடைய அருளை பெறுவதற்கு உகந்த நாள்தான் ஸ்ரீராம நவமி. ராம என்றால் இரவு என்றும், மண் என்றால் தலைவன் என்றும் பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்றும் பொருள். நமக்கெல்லாம் நம்முடைய நல்வாழ்வுக்கான ஒரு தலைவனாக ராமன் இருக்கின்றான் என்று பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு குளிர்ந்த முகத்தோடு அருள் செய்பவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே மிக முக்கியமான அவதாரம் ராம அவதாரமாகும். பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ராமனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என மகாலட்சுமி, ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைவரும் வருந்தினர். அவர்களுடைய துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமி தாயாரை சீதாதேவியாகவும் ஆதிசேஷனை லக்ஷ்மணனாகவும் பெருமாளின் கையிலே இருக்கின்ற சங்கும் சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகணனாக அவதாரம் எடுத்து பெருமாளுடனேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றனர். ராமர் அவதரித்த ராமநவமி நாளைய தினம். இந்த ராமநவமி நன்னாளிலே ராமபிரானுடைய பாடல்களை எல்லாம் பாடி ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் பேசி இந்த ராமநவமி நன்னாளிலே ராமர் பங்குனி மாத சுக்லபக்ஷம் பூர்ண ராமபிரான் பங்குனி மாத சுக்லபக்ஷத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே நவமி திதியிலே அவதரித்தார். ஆகவே இந்த திதி நாளைய தினம் ராமநவமி மிக சிறப்பாக நாடெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இந்த அற்புதமான நாளிலே ராமபிரானை வணங்கி ராமர் கோவிலுக்கு சென்று, அருகிலே ராமர் கோவில் இல்லை என்றால் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். பெருமாளை வணங்கி இன்றைய நாளிலே இல்லத்திலே அழகாக ராமர் பூஜை செய்யலாம். ராமர் படம் இருந்தால் போதும். மிகப்பெரிய வசதியோ அதெல்லாம் தேவையில்லை. ராமர் படத்தை வைத்து அழகாக அவருக்கு மாலை சாற்றி ராமருடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி, ஒன்றுமே வேண்டாம், ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமம் முழுவதும் சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே ஸ்ரீராம நவமியான நாளைய தினம் அதிகாலையிலே எழுந்து ராமரை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் ராமருடைய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நாளைய தினம் ராமநவமி நல்வாழ்த்துக்களை இன்றே தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இன்புற்று வாழ ராமரை கொண்டாடுவோம். ராமருடைய இந்த பூஜையிலே முக்கியமாக கல்கண்டு, துளசி இலை, பானகம் இவை வைத்து வழிபட வேண்டும். ராமருக்கு பிடித்தவை இவையெல்லாம். ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து வழிபட்டு நாமும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு பாராயணம் செய்யலாம். ராமநாமத்தை பாராயணம் செய்தால் எல்லா விதமான நலமும் கிடைக்கும், வளமும் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.